தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 26வது வாரம் சனிக்கிழமை. இறையேசுவில் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று மாதத்தின் முதல் சனிக்கிழமை. மரியாவின் மாசற்ற இதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். அன்னை மரியின் பரிந்துரை கேட்டார் போல இந்த நாளை நாம் பரிசுத்தமாக பயன்படுத்துவோம். நம் ஆன்மாவை பரிசுத்தமாக்கி கல்வாரி வழியிலே பங்கெடுத்து நற்கருணை ஆண்டவரை தூய உள்ளத்தோடு உட்கொண்டு அவரோடு இணைந்து அவர் தருகின்ற அருளையும் ஆசிரியும் மீட்பின் வாழ்வையும் பெற்றுக்கொள்வோம். பரலோக வாழ்வை சொந்தமாக்கிக் கொள்வோம். அதற்காக அருள் வேண்டி இந்த நாளிலே இறைவன் கரங்களிலே அன்னையின் வழியாக நம்மை ஒப்பு கொடுப்போம். மகிழ்ச்சியாக இருக்கவே மனிதன் ஒவ்வொருவரும் ஆசைப்படுகின்றான். பிலிப்பியர் 4:4 படிக்கிற பொழுது பவுலடியாரும் அதைத்தான் சொல்லுகின்றார். மகிழ்ந்திருங்கள். மீண்டும் சொல்லுகின்றேன், மகிழ்ந்திருங்கள். எப்படி? ஆண்டவரோடு இணைந்து மகிழ்ந்திருங்கள் என்று சொல்லுகின்றார். யோவான் புத்தகம் 15:10-11 படிக்கின்ற பொழுது இயேசு சொல்கின்ற வார்த்தை, என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கும், உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இதை நான் சொன்னேன் என்று சொல்லுகிறார். எதை சொல்லுகின்றார்? என் அன்பில் நிலைத்திருங்கள் என்று சொல்லுகின்றார். இயேசுவின் அன்பில் நிலைத்திருக்கின்ற பொழுது, இயேசுவோடு இணைந்திருக்கின்ற பொழுது அவருடைய மகிழ்ச்சி நம்மிலே குடிகளும், நம்முடைய மகிழ்ச்சியும் நிறைவு பெறும். அப்பொழுது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், மகிழ்ச்சியாக மாறும் என்று வாக்குத்தத்தம் கொடுத்த இறைவனுடைய வாக்குறுதி நம்மிலே நிறைவேறும். இன்றைய நற்செய்தியை படிக்கின்ற பொழுது 2 உணர்வுகள். மகிழ்ச்சியோடு வருகின்ற சீடர்கள், பேருவகை கொள்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த மகிழ்ச்சி மற்றும் இந்த பேருவகை 2ஐ மட்டும் தியானித்து நம் வாழ்விலே நாம் எதை தேட வேண்டும் என்பதை பற்றி சிறிது சிந்திப்போம். நாம் மகிழ்ச்சியாக இருக்க ஆசைப்படுகிற நாம் மகிழ்ச்சி என்று எதை நினைத்து கொண்டு இருக்கின்றோம்? நான் விரும்பியபடியெல்லாம் என் வாழ்வு அமைந்து விட்டால் அது எனக்கு மகிழ்ச்சி. நான் விரும்புகிறவாறு என்னோடு இருக்கிற மனிதர்கள் என் விருப்பத்தை நிறைவேற்றி கொடுத்தால் அது மகிழ்ச்சி. நான் பலவீனமாக இருந்தாலும் தவறு செய்தாலும் என்னை எல்லோரும் ஏற்றுக்கொண்டால் அது மகிழ்ச்சி. நான் செய்கின்ற காரியங்கள் எல்லாம் எனக்கு வெற்றியை கொடுத்தால் அது மகிழ்ச்சி. எந்த தடையும் இல்லாமல் என்னுடைய விருப்பங்கள் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருந்தால் அது எனக்கு மகிழ்ச்சி. இதுதான் மகிழ்ச்சி நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். மகிழ்ச்சி என்பது வெளியிலிருந்து வந்து நமக்கு ஒரு உணர்வை கொடுக்கக்கூடியதாக அமைந்து விடுகின்றது. இந்த மகிழ்ச்சி வெளியிலிருந்து வருவதனால்தான் ஒரு சில நேரங்களில் நம்முடைய விருப்பங்கள் நிறைவேறாத பொழுது, நம்மை விட்டு மனிதர்கள் பிரிகின்ற பொழுது, அல்லது நாம் எடுக்கின்ற காரியங்கள் சிறு சறுக்கல்களை சந்திக்கின்ற பொழுது மனமுடைந்து போகின்றோம், தொய்வுற்றவர்களாக மாறிவிடுகின்றோம், சோர்ந்து போகின்றோம். வெளியிலிருந்து வருவது மாறிக்கொண்டே இருக்கும். சிலர்கள் அந்த ஒரு உணர்விலே தான் இயேசுவை தேடி வருகின்றார்கள். இயேசு அனுப்பப்பட்ட சிலர்கள் தாங்கள் போய் இந்த பணி செய்து கொண்டு இருக்கின்ற பொழுது, ஆண்டவரே உன் பெயரை சொன்னால் பேய்களெல்லாம் ஓடுகின்றன, அற்புதங்கள் நடக்கின்றன என்று சொல்லி தான் செய்த செயலை அடிப்படையாக வைத்து அவர்கள் மகிழ்ச்சியோடு திரும்பி வருகின்றார்கள். அப்பொழுது இயேசு அந்த இடத்திலே, இதற்காக மகிழ வேண்டாம், நீங்கள் செய்த செயலால் ஏற்பட்ட அந்த விளைவுகளை கொண்டு உங்கள் மகிழ்ச்சி அமைந்திருக்கக்கூடாது, மாறாக உங்களுடைய பெயர்களெல்லாம் விண்ணகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது என்கின்ற அந்த ஒரு நிலையை நினைத்து மகிழுங்கள் என்று சொல்லுகின்றார். நாமும் கூட வெளியிலிருந்து வருகின்ற அந்த சந்தோஷத்தை, மகிழ்ச்சி நிரந்தரம் என்று நினைத்து கொண்டு நாம் அதிலே தேட ஆரம்பிக்கின்றோம். மனிதர்களிலே, நம்முடைய இன்பகரமான செயல்பாடுகளிலே, உடலை திருப்திப்படுத்துகின்ற காரியங்களிலே, அல்லது பொருளிலே, பொன்னிலே, பதவியிலே, இந்த உலகத்தினுடைய செல்வங்களிலே நாம் மகிழ்ச்சியை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றோம்.
ஆனால் அது நிறைவு கொடுப்பதில்லை. ஒரு காணல் நீர் போல அது நம்மை தாண்டி தாண்டி போக செய்து கொண்டே இருக்கின்றது. ஒன்றுக்கு அடுத்ததாக ஏக்கத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்றது. இது நிரந்தரமான மகிழ்ச்சி அல்ல, நிரந்தரமான சந்தோஷம் அல்ல. இதை தேடுவதற்கு பதிலாக பிலிப்பியர் முதல் பவுல் சொல்வதை போல ஆண்டவரோடு இணைந்து நீங்கள் மகிழ்ந்திருங்கள், கிறிஸ்துவோடு இணைந்து மகிழ்ந்திருங்கள் என்று சொல்லி அழைப்பு விடுக்கிறார். ஆண்டவரோடு இணைந்திருப்பது எப்படி? இயேசு என்ற வழிதான். என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். இரண்டாவது, இயேசு அனுபவித்தது பேருவகை. எதனால்? தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட நிலையிலே பேருவகையால் இயேசு ஆட்கொள்ளப்பட்டார். இது வெளியிலிருந்து வருவதல்ல, உள்ளத்திலிருந்து வருவது, தன் அனுபவத்தாலே வருவது, ஆண்டவர் ஆட்கொள்ளப்பட்ட நிலையிலே வருவது. அனைத்தையும் மறந்து, துன்பங்கள் துயரங்கள் இருந்தாலும் அனைத்தையும் கடந்து ஒரு வகையான ஆனந்தம், ஒரு வகையான பூரிப்பு, பேருவகை நம் உள்ளத்திலிருந்து வெளிப்படும். கஷ்டங்களை கடந்து போகின்ற மனநிலை, துன்பங்களை தூர ஒதுக்குகின்ற மனநிலை, எது வந்தாலும் தழும்பாமல் நிறைவோடு இருக்கின்ற குடம் போல நிறைவாக வாழ்கின்ற நிலை. இந்த நிலைக்கு நாம் வாழ வேண்டும். இந்த நிலையிலே நாம் வாழ வேண்டும் என்பதுதான் இயேசுடைய விருப்பமாக இருக்கின்ற. அப்படி நாம் வாழ வேண்டுமெனில் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட வேண்டும். கலாத்தியர் 5:21 படிப்பதை போல மகிழ்ச்சி, சந்தோஷம் என்பது தூய ஆவியின் கொடை. நாம் செய்கிற செயலை அடிப்படையாக கொண்டதல்ல, மாறாக ஆண்டவர் நம்முள்ளே கொடுக்கின்ற அருள். இந்த அருள் நாம் நிறைக்கப்படுகின்ற பொழுது, திருத்துதர் 4 படிக்கிற பொழுது, திருத்துதர்கள் நைய புடைக்கப்பட்டார்கள், அடிக்கப்பட்டனால் இயேசுவின் பெயரால் தாங்கள் துன்புறுத்தப்பட்டதை கண்டு அவர்கள் மகிழ்ச்சியால் இறைவனை துதித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. துன்பத்தின் மத்தியிலும் வேதின் மத்தியிலும் நாம் மகிழ்ந்திருக்க முடியும். எப்போது? நாம் ஆண்டோடைய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு அந்த ஆவியால் வழிநடத்தப்படுகின்ற பொழுது. அப்படி ஆவியால் வழிநடத்தப்படுகின்ற பொழுது இயேசு இந்த செயல் என்ன? விண்ணக தந்தையை புகழ்ந்து போற்றுகின்றார். தந்தையே, விண்ணிற்கும் மண்ணிற்கும் ஆண்டவரே உம்மை போற்று என்று சொல்லி இறைவனை மகிமைப்படுத்துகின்றார். தான் பெற்றுக்கொண்ட ஆசீருக்காக கடவுளுக்கு தந்தையை மகிமைப்படுத்துகின்றார். தான் இறைவன் கொடுத்த வெளிப்பாட்டிற்காக, இறைவன் கொடுத்த அந்த வெளிப்பாட்டின் செயல்பாடுகளுக்காக தந்தையை புகழ்ந்து போற்றுகின்றார். நாம் உள்ளத்திலே பேருவகையோடு இருக்கின்ற பொழுது துன்பத்தின் மத்தியிலே சோர்ந்து போக மாட்டோம், தளர்ந்து போக மாட்டோம், மனம் உடைந்து போக மாட்டோம், குறை சொல்ல மாட்டோம், முணுமுறுக்க மாட்டோம். மாறாக இறைவனை துதித்து இறைவனை மகிமைப்படுத்துகின்ற மக்களாக இருப்போம், இறைவனை போற்றுகின்ற மக்களாக இருப்போம், இறைவனை ஆராதிக்கின்ற மக்களாக இருப்போம். இந்த துன்பம் எல்லாம் கடந்து போகும் என்கின்ற அந்த நம்பிக்கையிலே இறைவனை பற்றி கொள்கின்ற மக்களாக இருப்போம். அன்பு சகோதரமே, நம் வாழ்வை சிந்தித்து பார்ப்போம். நம் வாழ்வு மகிழ்ச்சியோடு நின்று விடுகின்றதா? பேருவகை நோக்கி கடந்து போக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோமா? மகிழ்ச்சி என்பது வெளியிலிருந்து வருவது, நிறைவு கொடுக்காது, நிரந்தரமானது அல்ல, மாறிக்கொண்டே இருக்கும். மனதிற்கு வேதனையை ஒரு சில நேரங்களில் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் பேருவகை என்பது உள்ளார்ந்த அன்பாக வெளிப்படுவது, நம் உள்ளத்திலிருந்து வெளிப்படுவது, என்றும் நிரந்தரமாக இருக்கக்கூடியது, எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை அமைதியாக வாழ நமக்கு துணை புரிவது. இந்த இரண்டாவது கொடையை கேட்போம். ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு இறைவனை மகிமைப்படுத்தி தாழ்ச்சியோடு பேருவகை கொண்ட மக்களாக வாழும். அப்படி அந்த பேருவகை நமக்கு வருகின்ற பொழுது லூக்கா புத்தகம் 1 மரியாள் பாடிய பாடல், என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து என்னுள்ளும் பேருவகை கொள்கின்றது, பெருமகிழ்ச்சி கொள்கின்றது என்று நம்மாலும் பாட முடியும். அருள் வேண்டுவோம். அன்னையினுடைய வணக்க நாளிலே தாய் மரியே, நீ அனுபவித்த அந்த பேரின்பத்தை, பேருவகையை, இறை பிரசன்னத்தை நானும் உணர்ந்து கொள்ள, நானும் அந்த பேருவகையால் இறைவனை மகிமைப்படுத்தி வாழ்கின்ற அந்த வாக்கியமான கொடையை எனக்காக பரிந்து பேச பெற்றுத்தாரும் என்று சொல்லி கேட்போம். அன்னையின் வழியாக கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.